ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என்எஸ் vlogs. நான் இன்றைக்கி புதுசாக வாங்கிட்டு வந்தேன் காஸ்ட் அயர்ன் கடாய் எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது நார்மலாக இரும்பு கடாயோட கம்பேர் பண்ணுறப்போ பெஸ்ட்டாக இல்லையான்னு சொல்கிறேன். இந்த கடாய் லைஃப் வருமா, இது ஓகேவா அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கடாயை எப்பயும் போலவே சோப்பு இல்லைன்னா டிஷ்வாஷர் லிக்விட் வச்சு நல்லா க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரில் நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியே வருதுன்ட்டு. இது தேய்க்கிறப்ப உள்ளே மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வடும்பில், கைப்பிடி, இடுக்கில், பின்னாடின்னு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா கடையில் ரொம்ப நாள் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் சின்ன சின்னதாக அங்கங்கே துரு இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இதை இரும்பு கடாயோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இந்த கடாய் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே பெஸ்ட்டான கடாய். இந்த இரும்பு கடாயோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் சீசனிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கடாயை நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமா ஒரு ஈரமில்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இவ்வளோ நேரம் தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமா கூட பாருங்கள் அந்த கிளாத்தில் எவ்வளோ அழுக்கு வருதுன்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்கும்போதே ஒரு துணியை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி துடைக்கலாம். உள்ளே வெளியேன்னு எல்லா பக்கமும் துடைச்சிக்கோங்க. துடைச்சதுக்கப்புறமா இந்த கிளாத்தை காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கும் அப்படின்ட்டு. இரும்பு கடாயில் சமைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபுட்டில் இரும்போட டேஸ்ட் அப்படியே இருக்கும் அந்த பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா. ஆனால் இதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கடாயில் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த துணியில் துடைச்சதுக்கப்புறமா இது நல்லா சோப் போட்டு கழுவிட்டு ட்ரையான கிளாத்தில் மறுபடியும் துடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியுமே இதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பார்க்க தான் பாத்திரம் வெயிட்டு ஜாஸ்தி, ஹீட்டாக லேட் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, சீக்கிரமாக சூடேறிடும். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் யூஸ் ஆகாது. தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா கடாயில் இருக்க மொத்த அளவும் இந்த வெங்காயத்தில் வந்துடும். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அந்த வெங்காயத்தையெல்லாம் தூர போட்டுடலாம். உப்பு போட்டு தேய்க்கிறப்ப பாருங்கள் அந்த துணியில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு அதை காட்டுறேன். அதை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ துடைக்கிற அழுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ எல்லா பக்கமும் அந்த வெங்காயத்தையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இருக்கிற எண்ணெயிலே உள்ளே வெளியே சைட்லன்னு எல்லா பக்கம் நல்லா பரவலாக தேய்ச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இந்த கடாயை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். எப்போ சமைக்கிறோமோ அப்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சோப் போட்டு ஒரு தடவை கழுவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தடவையும் இதே மாதிரி தான் வெங்காயம்லாம் வதக்கி சீசனிங் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம எப்பயும் போல் சமைச்சதுக்கப்புறமா எல்லா பாத்திரத்தையும் கழுவுற மாதிரி நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஈரத்தோடு அப்படியே வைக்காமல் நல்லா ட்ரையான துணியை போட்டு தொடச்சி எடுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் தடவி வைக்கலாம். இதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணாலே போதும், கடாய் நல்லா லைஃப் வரும். இதை இரும்பு கடாயோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால, அது என்ன தெரியுமா? கீழே போட்டால் பட்டுன்னு மண்பானை மாதிரி உடஞ்சிரும். அது ஒன்று தான் பிரச்சனை. இது உடையாமல் நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பு கடாய் மாதிரியே இதுலேயும் ரொம்ப லைஃப் வரும். கடாய் கொஞ்சம் பழகிற வரைக்கும் தான் இதில் கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யாமல் பொரிக்கிறது, பொரியல் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பார்க்கலாம், சூப்பராக வரும். அதுக்கப்புறமா இதில் குழம்பு, கிரேவின்னு ரெகுலராகவே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கடாயில் இரும்பு கடாயில் கீரை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி புளி போட்டு செய்கிற பொருள் எதுவுமே செய்யக்கூடாது. அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடாய் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.